சுப்மன் கில் அவர் கடைசியா 50 பதிவு பண்ணது எங்க பாத்தீங்கன்னா 17 இன்னிங்ஸ் முன்னாடி பண்ணிருக்காரு. சரி, இந்தியா vs இங்கிலாந்துல பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்ததுக்கு அதுக்கப்புறமே 14 T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 263 ரன், ஆவரேஜ் 18, ஒரு 50 கூட பதிவு செய்யல. நினைச்சு பாருங்க சார், வேற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? முதல் 2 ஓடி மேட்ச் ஜெய்ஸ்வால் ரன் அடிக்கல அப்படின்னு சொன்னோடனே 3வது மேட்ச் அவர் ஆடணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். முதல் மேட்ச் ருத்துராஜ் ஓடியில் அடிக்கல அப்படின்னு சொன்னோடனே 2வது மேட்ச் அவர் ஆடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல ஆடிட்டு இருக்காங்க. எத்தனையோ நல்ல பிளேயர்ஸ் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்கறது எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்லப்படுகிற பதில், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா அவருக்கு கேப்டன்சி நிச்சயம் அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா என்னங்க நியாயம் அது? அந்த பழைய பதிவுல நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். இவருடைய ரீஎன்ட்ரினால பாதிக்கப்பட போகுது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். முதல்ல அவர் தான் பாதிக்கப்படுவார் சொன்னார். அதற்கு காரணம் போன வருஷம் பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல் 300 அது தவிரவே ஒரு சின்ன ஸ்டார்ட் சொல்றேன் பாருங்க. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா சேர்ந்து இது வரைக்கும் T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ்ல 14 முறை ஆடி இருக்காங்க. ஆனா ஒரு முறை தான் இந்தியா 200 டச் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி போர் ஸ்டார்ட்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அந்த போர் ஸ்டார்ட்டுக்கு முக்கியமான காரணம் சுப்மன் கில். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற அபிஷேக் சர்மா வேர்ல்ட் நம்பர் 1 இருந்திருக்காரு. அவர் எக்கச்சக்க ரன் அடிச்சதுனால தான் வேர்ல்ட் நம்பர் 1 இருக்காரு. அப்படின்ற போது இந்த பக்கம் சுப்மன் கில் விக்கெட் விட்டுட்டே இருக்கிற பிரஷர்னால இந்தியா ஒரே ஒரு முறை தான் 200 டச் பண்ணாங்க அவுட் ஆஃப் 14 டைம்ஸ். அதுவே அபிஷேக்கும் சஞ்சுவும் 12 முறை இந்தியாவுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. 6 முறை இந்தியா 200 டச் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது 2 ஓபனர்ஸுமே அற்புதமா பண்ணிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் T20 இந்தியா நிறைய வெற்றிகளை பெற்றாங்க. ஆனா நீங்க அதன் காரணமாக தான் சுப்மன் கில்லை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த வெற்றிகள் மீண்டும் தோல்விகளா மாறதுக்கு ஒரு அபாயம் இருக்கு சகோ. கேப்டன் ஸ்கையும் ஸ்ட்ரகிள் பண்றாரு. பட் இவங்க 2 பேரோட ஸ்ட்ரகிளுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சகோ. அவர் ஃபெராரி ஓட்டிருந்தார் ஒரு காலத்துல. நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நம்பர் 1 பேட்டர் அப்படின்ற போது இப்போ ஒரு மோசமான ரோட்ல போயிட்டு இருக்காரு. எங்கேயாவது ரைட் லெஃப்ட் கிடைச்சு அந்த ஹைவேயை பிடிச்சிட்டோம்னா சல்ல அடிச்சு ஓட்டலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 1-2 இன்னிங்ஸ் அவர் தேவைப்படுது சூரியகுமார் யாதவ். ஆனா சுப்மன் கிலுக்கு இவங்க ஹைவே போட்டு கொடுத்தாலும் அவர் சைக்கிள் தாங்க ஓட்டிட்டு இருக்காரு. சகோ அடிப்படையில சுப்மன் கில் ஒரு நல்ல பேட்டர் தான். ஆனா T20 அவரை விட அதிரடியா ஆடக்கூடிய பேட்டர் சொல்ல இருக்கும்போது அவர் முதல்ல தயார்படுத்தி உள்ள பிளேயர் ஆட சொல்லுங்க. நல்லா பண்ணாருன்னா அதுக்கப்புறம் பதவி கொடுக்கலாமான்றத பத்தி யோசிங்க. ஒரு ருத்துராஜ், ஒரு ஜெய்ஸ்வால், ஒரு சஞ்சு, ஈவன் வைபவ் சூரியவம்சி, இந்த மாதிரி ஒரு நகர்வு நம்ம T20 பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க திடீர்னு பின்னோக்கி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுல நேத்திய பேட்டிங் ஆர்டர் பாருங்க. சுப்மன் கில், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அப்படின்ற போது என்னங்க அது T20 டாப் 3 இவங்க 2 பேர் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ராவா அபிஷேக் சர்மா மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரையும் போடுறீங்க. மத்த T20 பேட்டர்ஸ்லாம் யோசிப்பாங்க, எங்களை மட்டும் டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரே டேக்ல நல்லா பண்ண சொல்றீங்க, அவர் மட்டும் சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்க நல்லா பண்ற வரைக்கும் நாங்க டேக் எடுத்துட்டே இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன நியாயம்? அடுத்த 1-2 படம் ஒருவேளை சுப்மன் கில் ஹிட் ஆச்சுன்னா உடனே பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அவர் இவ்வளோ படம் ஃபிளாப் கொடுத்ததுக்கு அடுத்த 10 படம் தொடர்ந்து சூப்பர் ஹிட் கொடுத்தாதான் இதெல்லாம் நம்ம ஓகேமா அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோ. நீங்க உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல போங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகோ.